Taste the Daily. அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் திமுக எம்எல்ஏ வராததால் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எம்எல்ஏ நாளைதான் வருவார், அவர் வந்தால்தான் பொருள் கொடுப்போம் என ரேஷன் கடை ஊழியர் சொன்னதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பெரியசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் பெரியசாமி, விவரங்கள். வணக்கம் அருண். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தமிழக அரசு ரேஷன் கடையில் குடும்ப அட்டைக்கு பொங்கல் தொகுப்பு மற்றும் 3000 ரொக்கம், கரும்பு, பச்சரிசி உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்படுவதாக அறிவித்ததை தொடர்ந்து இன்று தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியான சின்னசேலத்தில் பொங்கல் பரிசு இன்று வழங்கப்படுவது என கூறப்படுகிறது. கடைவீதியில் உள்ள 4ஆம் நம்பர் ரேஷன் கடையில் முதியவர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் காலையிலிருந்து பொங்கல் பரிசினை பெற காத்திருந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மூதாட்டி ஒருவர் ரேஷன் கடை ஜேஸ்மனை செல்போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுரேன் எம்எல்ஏ நாளைதான் வருகிறாராம், வந்தவுடன் கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள், இன்றைக்கு பொருட்கள் ஏதும் இல்லை எனவே கூறிய பதிலால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து திமுக எம்எல்ஏ உதயசூரியனுக்கும் பொங்கல் பரிசுக்கும் என்ன சம்பந்தம் என அந்த மூதாட்டி புலமை கொண்டு ஏமாற்றத்துடன் பொதுமக்கள் அங்கிருந்து கலந்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே சிறப்பு பொங்கல் தொகுப்பில் அனைத்து பொருட்களும் இருக்கும் என வாக்குறுதி கொடுத்த இந்த விடியா விளம்பர மாடல் அரசு சிறப்பு தொகுப்பில் திராட்சை, முந்திரி உள்ளிட்ட பொருட்கள் இல்லை என கள்ளக்குறிச்சியில் வழங்கிய சிறப்பு தொகுப்பில் சில பெண்மணிகள் பேசிக்கொள்ளும் வீடியோ வந்து தற்போது அதுவும் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த விடியா விளம்பர மாடல் அரசு அனைத்து சேவையும் பொதுமக்களுக்கான என மாறுதட்டி விளம்பரம் தேடிக்கொள்வதோடு சரி, பொதுமக்களையும் வயதான முதியவர்களும் இப்படி பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்குவதில் கூட காத்திருந்து முதல் நாளிலே அலங்கரித்து விடுவதுதான் இந்த விளம்பர மாடல் அரசா என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பெரியசாமி. நாளைக்கு எம்எல்ஏ வந்து ஆரம்பிச்சு கொடுக்க சொல்லிட்டாங்க. நாளைக்கு தான் வராது எம்எல்ஏ. நாளைக்கு வாங்கிக்கலாம். டோக்கன் வந்து வாங்கிக்கலாங்களா? டோக்கன் வாங்காதவங்க எதுவுமே இல்லையா? 2 நாள் கழிச்சு வாங்கிக்கலாமா? டோக்கனு 2 நாள் கழிச்சு.